பெட்டிமுடி நிலச்சரிவு ஏற்பட்டு 5 வருடங்கள் கடந்துள்ளன. நிலச்சரிவில் உயிர் இழந்தவர்களுக்காக சிறப்பு பிரார்த்தனைகள் பெட்டிமுடியில் நடைபெற்றது. பெட்டிமுடியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 70 பேர் உயிரை இழந்துள்ளனர். 2020 ஆகஸ்ட் 6ஆம் தேதி இரவு 10:30க்கு ஏற்பட்ட நிலச்சரிவில் மாநிலத்திலேயே மிகப்பெரிய இயற்கை விபத்துகளில் ஒன்றாக பெட்டிமுடி நிலச்சரிவு மாறியது. மரணமடைந்தவர்களின் நினைவுகளுடன் பெட்டிமுடியில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டது. நிலச்சரிவில் உயிரை இழந்தவர்களை அடக்கம் செய்த இடங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டது. KDHP கம்பெனியின் உயர்ந்த அதிகாரிகள் காலையிலேயே சம்பவ இடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினர். காலை 9 மணிக்கு அனைத்து எஸ்டேட்டுகளிலும் தொழிலாளிகளின் தலைமையில் மௌன பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டது. ராஜமலையில் சென்ட் தெரேசாஸ் தேவாலயத்தில் மரணமடைந்தவர்களுக்காக சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டது. காலநிலை பிரச்சனையிலும் தூரப்பகுதிகளிலிருந்து மரணமடைந்தவர்களின் உறவினர்கள் பிரார்த்தனைகளுக்காக வந்தனர். 1 கிலோமீட்டர் உயரமுள்ள மலைப்பகுதியிலிருந்து அடித்து வரப்பட்ட மழை வெள்ளத்தில் எஸ்டேட்டில் 4 லயங்கள் மண்ணுக்கடியில் புதைந்தது. அங்கிருந்த லேபர் கிளப்பும் கேண்டீனும் சேதமடைந்தது. கட்டிடங்கள் இருந்த இடத்தில் பாறையும் மண்ணும் வந்து குவிந்தது துயர பூமியாக மாறியது. 1 மாத காலமாக மீட்பு பணிகள் நடத்தப்பட்டது. தேசிய துரந்த நிவாரண சேனையுடன் 300க்கும் மேற்பட்ட வாலண்டியர்களும் மீட்பு பணிகளில் பங்கெடுத்தனர். 20 நாட்கள் நடத்தப்பட்ட தேடுதலில் காணாமல் போன 70 பேரில் 66 பேர் கண்டுபிடிக்கப்பட்டனர். மரணமடைந்தவர்களுக்கான சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தும் போதும் 4 குடும்பங்கள் தான் இப்போதும் கண்ணீரில் உள்ளது. மரணமடைந்த 70 பேரில் 66 பேரையும் கண்டுபிடித்த போதும் 4 பேர் மட்டுமே கண்டுபிடிக்க முடியாமல் மண்ணுக்கடியில் புதைந்துள்ளனர். மிகப்பெரிய நிலச்சரிவில் அம்மா, மகன் மற்றும் அண்ணனின் மகளையும் இழந்த ரெஜிமோனின் நினைவுகள் இனியும் மீண்டு வரவில்லை. மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்ட பெட்டிமுடியில் இப்போதும் சிறிய மழை பெய்தால் கூட பயத்துடன் உள்ளதாக ரெஜிமோன் தெரிவித்துள்ளார். 5 வருஷத்தில் என் குடும்பத்தில் வந்துட்டு எனக்குள்ள அம்மா, எனக்குள்ள பையன், எனக்குள்ள அண்ணன் 3 பேர் இறந்துருக்காங்க. இப்போ வருகிற மழையெல்லாம் பார்க்கும்போது இந்த மழை வந்தோடனே எங்களுக்கு வர்ற நினைவுகள் வந்து அந்த சம்பவம் தான். அந்த 70 பேரை அழித்த சம்பவம் தான் எங்களுக்கு இப்போவே மனசில் நிற்கிறது. ஒரு ஆகஸ்ட் வரும்போது எங்களுக்கு பெரிய ஒரு இந்த மழையை பார்க்கும்போது எங்களுக்கு போன வாரம் அடித்த மழையெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. மீண்டும் ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடக்குமா, இந்த மாதிரி சம்பவம் நடக்குமான்னு ஒரு அதிர்ச்சியில் இருக்கும்போது தான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிவி நியூஸில் இப்போ கொஞ்சம் நேரத்தில் உத்தராகண்டில் பெரிய அழிவு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ 70 பேரும் மரணப்பட்ட 70 பேரும் நாளைக்கு அதில் சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் நாளைக்கு இங்கே பெட்டிமுடி கல்லறைக்கு வருவாங்க. இதே மாதிரி கம்பெனியிலேருந்து எல்லோரும் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து அதுக்கு ஒரு வருஷம் அவங்களும் வந்து அங்கே ஒயிட் வாஷ் பண்ணி அந்த கல்லறையை கழுவி எடுத்து மேனேஜ்மெண்ட் வந்து மாலை போடுவாங்க. சொந்த பந்தங்கள்லாம் நாளைக்கு வந்து அந்த இடத்துல வந்து நினைவு இடத்துல. விபத்திலிருந்து அதிர்ஷ்டவசமாக தப்பித்த இப்பகுதியை சேர்ந்த முருகேசனுக்கும் மறுவாழ்வின் புதிய ஒரு அனுபவம் தான் உள்ளது. ஒரே இரவில் மிகப்பெரிய மழையிலும் காற்றிலும் என்ன வேணாலும் ஏற்படலாம் என்று தெரியாமல் இப்பகுதியில் சிக்கிய முருகேசனும் அவருடைய குடும்பமும் பொதுமக்கள் தான் காப்பாற்றினர். பொண்ணு ஊரில் படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரம் கொரோனா டைம்னால வராமல் இருந்துச்சு. அது வீட்டில் தான் இருந்துச்சு. இப்போதைக்கு நாங்கள் ஒரு 4 மணி நேரம் நாங்கள் சம்பவம் எங்களுக்கு மட்டும்தான் நினச்சோம். நான் 4 மணி நேரம் மண்ணுக்குள்ளே கடந்து நாங்கள் உயிரை இது வச்சு உடம்புல விட்டு துணி இல்லாமல் தான் வந்தோம். ஆனால் கேரளா சர்க்கார் அறிவிச்சிருந்துச்சு ஒரு 50,000 ரூபா. அது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு சரியாக போச்சுன்ட்டாங்க. தமிழ்நாடு சர்க்கார் ஒரு 1 லட்ச ரூபா அறிவிச்சிருந்தாங்க. அதுவும் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் தப்பிச்ச லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு பேர் சொல்லிட்டாங்க. நாங்கள் முதலமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கெல்லாம் நாங்கள் மனு கொடுத்தோம். கலெக்டர் ஆஃபீஸ்லாம் போய் தேனியில் போய் மனு கொடுத்தோம். எந்த ஒரு பைசாவும் இது வரைக்கும் வரல. போன மாதம் மத்திய சர்க்கார் 50,000 அறிவிச்சு மற்றவங்களுக்கெல்லாம் பைசா வந்துச்சு. எங்களுக்கு எந்த இதுவும் வரல. எங்களை யாருமே ஏற்று பார்க்க மாட்டேங்காங்க. எங்களுக்கு கொடுத்தது வந்து இந்த குட்டியார்வேலியில் ஒரு வீடு மட்டும்தான். மிகப்பெரிய விபத்து ஏற்படுத்திய பாதிப்புகள் தொடர் சிகிச்சைகளுக்கு தள்ளிய போதும் அரசிலிருந்து இதுவரை எந்தவித உதவியும் கிடைக்கவில்லை என்ற புகாரும் முருகேசன் தெரிவித்துள்ளார். நியூஸ் பியூரோ, மூணார்.